யாதும் ஊரே யாவரும் கேளு சொன்னது கணியன் பூங்குன்றன். ஆனால் சதக் 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 சண்டை போட போகிறது அதே கணியன் பூங்குன்றன் இன் மிஷ்கின் மூவி. வழக்கமாகவே மிஷ்கின் படம் ஒன் சைட் மட்டும் முகத்தை காமிக்கிற கேரக்டர்லாம் மனசில் டக்குன்னு பதிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி என் டீச்சரை பார்த்தோன்னே பதிஞ்சது ஆண்ட்ரியா. பிசாசு கெட்டப்பில் இருக்காங்க. ஐ மீன் ஒன் சைடு மட்டும் முகத்தை திறந்து விட்டுருக்காங்க. என்னமோ சொல்ல வர நினைக்கிறேன் மிஷ்கின் அவங்க மூலியமாக. டீசர்லேயே மிக முக்கியமான 2 செகண்ட்னா இந்த பைக் ஸ்டண்ட் தான். எடிட்டர் அதை போடுங்க. எஸ், இது செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அந்த ஸ்டண்ட் மேன். அண்ட் அதை செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்கார் அந்த சினிமாட்டோகிராஃபர். இந்த ரிஸ்கியான ஸ்டண்ட் சீக்வன்ஸை செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாருங்க. அவரோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த பாயிண்ட் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயத்துக்காகவே டேரக்டர் மிஷ்கினை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். எதுக்கு? பல கேரக்டர்களுக்கு இண்டோர் சீக்வன்ஸாக இருந்தால் கூட கூலிங் கிளாஸ் கொடுத்ததுக்கா கிடையாது. ஒரு டிடெக்டிவ் கேரக்டருக்கு கணியன் பூங்குன்றன் பேர் வச்சிருக்காரு பாருங்க. அதுக்காகவே பாராட்டும். மிகப்பெரிய தைரியங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், மிஸ்டர் கணியன் பூங்குன்றன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மிஸ்டர் கணியன் பூங்குன்றன் இப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கணியன் பூங்குன்றனுக்கும் டிடெக்டிவ் கேரக்டருக்கும் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியுமா? கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கேரக்டர் பார்த்ததுல ஸ்டைலாக வச்சிருப்பாங்க. ஜான், த்ருவ், ராகவான், இந்த மாதிரி சிஐடி சங்கரா, சரி வச்சுக்கோ, இந்த மாதிரி பெயர்கள் மட்டும்தான் நம்ம டிடெக்டிவ்ஸாக பார்த்துருக்கோம். கணியன் பூங்குன்றன்ற ஒரு இன்டென்ஸான பெயரை அந்த கேரக்டருக்கு வச்சது சூப்பரான விஷயங்க. படம் பார்க்கும்போது அதுக்கான காரணங்களும் தெரியுன்ற நம்பிக்கையோட இந்த பாயிண்ட்டை முடிச்சுக்கிறேன். கணியன் பூங்குன்றன் சமத்தியாக மனசில் ஒரு இம்பாக்டை விட்டுட்டு போவாரோன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. பார்த்தீங்களா? விஷால்னு பேர் கூட சொல்ல, கணியன் பூங்குன்றன்னு சொல்கிறேன். ஏன்னா படம் பார்த்து முடிக்கும் போது விஷாலே தெரிய மாட்டார். அந்த கேரக்டர் மட்டும்தான் தெரியவாருன்னு நினைக்கிறேன். ஆக்டர் விஷால் வருஷலாக கமர்ஷியல் படங்கள் நிறைய நடிச்சிட்டார் இல்லையா? ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அவருக்கும் சரி நமக்கும் சரி இது மொத்தமாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்றது தெரியுது. தனியாக ஒரு காமெடி ட்ராக்கு, கூடவே சுற்றுற ஒரு ஃப்ரெண்டு, அவர் காமெடி பண்ணுவார், அப்புறம் ஒரு மசாலா பாட்டு, அப்புறம் ஒரு ஐட்டம் நம்பர், இந்த மாதிரி மஞ்ச புடவையா அந்த பாட்டு இருந்தாலும் இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் வில்லன்னா அவர் கூட டான்ஸ் ஆடுவார். விஷால் ஆட மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காத்துல பார்க்க ஒரு ஸ்டண்ட் இதெல்லாம் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற நமக்கு தெரியும். ஏன்னா யார் டைரக்ட் பண்ணியிருக்கா? ஃபிசிக்ஸ் டீச்சர் மிஷ்கின். ஃபிசிக்ஸ் டீச்சர்னு ஏன் சொன்னா ரொம்ப லாஜிக்கலாக ஸ்டண்ட்லாம் இருக்கும். ஃபிசிக்ஸ் தவறாது, அதனால சொன்னேன். தப்பா நினச்சிக்காதீங்க. ஃபுல் ஷே வினய் வித் கொஞ்சம் லிப்ஸ்டிக்னு நினைக்கிறேன். 5ஆவதுக்கு அப்புறம் மிஷ்கின் கூட பிரசன்னா, ஆண்ட்ரியா, அப்புறம் ஓனாய் மாட்டு விட்டிங்கள செம்மையான ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார்ல அவர், இந்த மாதிரி எக்கச்சக்க காஸ்ட் க்ரூ இருக்காங்க. செம்மையான ப்ராமிசிங் க்ரூவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் மிஷ்கின்க்கு. அவங்கள பற்றிலாம் அப்புறமா ட்ரெய்லர் வந்த பிறகு படம் வந்த பிறகுலாம் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டீசரை பார்த்த பிறகு துப்பறிவாளனோட இன்டென்ஸான இந்த டீசரை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆவல் என்னென்னா, டிடெக்டிவ் கணியன் பூங்குன்றனை மிஸ்டர் கனி அப்படின்னு கூப்பிடுவாங்களா, மிஸ்டர் பூங்குன்றன் அப்படின்னு கூப்பிடுவாங்களா, இல்லை அவர் ஓடிட்டே இருக்கிறதுனால மிஸ்டர் ரன்னு கூப்பிடுவாங்களான்னு தான் தெரியல. அந்த பேரை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேங்க.